இம்மாத தொடக்கத்தில் கட்சி தேர்தல்கள் முடிவடைந்ததைத் தொடர்ந்து மோதல்களை தூண்டுவதையோ அல்லது பிரிவுவாதத்தை வளர்ப்பதையோ நிறுத்துமாறு உறுப்பினர்களுக்கு பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசின் அழைப்பு விடுத்துள்ளார். கட்சிக்குள் முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய இத்தகைய முயற்சிகளை பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். நாம் ஒருவரை ஒருவர் எதிர்த்து நிற்க அனுமதிக்காதீர்கள், அங்கும் இங்கும் குத்தாதீர்கள் என்று அவர் இன்று பெர்சாத்துவின் 7வது ஆண்டு பொதுக்கூட்டத்தில் தனது கொள்கை உரையில் கூறினார். இவ்வாறு கூறப்படுவது நம்மை பலவீனப்படுத்தி பிளவுபடுத்தும். எங்கள் கட்சியில் இந்த முட்டாள்தனத்தை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று அவர் கூறினார். ஒவ்வொரு கட்சியின் இலக்குகளும் ஒன்றுக்கொன்று முரண்படுவதாக தோன்றுவதால் தேசத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கத்தில் இருப்பவர்களை இனி நம்ப முடியாது என்பதால் ஒருங்கிணைந்த பெர்சாத்து தேவை என்று முகைதீன் வலியுறுத்தினார். எனவே 16வது பொது தேர்தலில் புத்ராஜயாவை வெல்வதற்கு ஒன்றிணைந்து முன்னேறுவதே தங்களின் ஒரே தேர்வு என்று அவர் தெரிவித்தார். மக்களையும் நாட்டையும் காப்பாற்றுவதற்கான ஒரே வழி இதுதான் என்று அவர் கூறினார். கிளந்தானில் ஏற்பட்ட வெள்ளத்தில் திங்கட்கிழமை முதல் 1 மாத குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். பசிர்புத்தே, மாச்சாங் மற்றும் தும்பாட் ஆகிய இடங்களில் தனித்தனியாக சம்பவங்கள் நிகழ்ந்திருப்பதாக கிளந்தான் காவல்துறை தலைவர் டாக்டர் முகமது யூசுப் மமாட் தெரிவித்தார். நேற்று இரவு சுமார் 10:30 மணியளவில் கம்போங் செராங் மெலிந்தாங்கில் உள்ள ஒரு வீட்டில் ஒரு குழந்தை நீரில் மூழ்கியது என்று அவர் கூறினார். ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடீன் இட்ரிஸ் ஷா யுனிவர்சிட்டி புத்ரா மலேசியா எந்தவித பெயர் மாற்றமும் காணாது என்று தெரிவித்துள்ளார். யுபிஎம் அறங்காவலர் குழு மற்றும் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் என்ற முறையில் பல்கலைக்கழகத்தின் பெயரை மாற்றுவது குறித்து முன்கூட்டியே ஆலோசிக்கப்படவில்லை என்று அவர் கூறினார். யுபிஎம் என்ற பெயர் முதல் பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் புத்ரா அல் ஹாஜின் நினைவாகவும் உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். வரலாற்றை புரிந்து கொள்ளாதவர்கள், குறிப்பாக யுபிஎம் தொடர்பாக எந்த அறிக்கையும் வெளியிடுவதற்கு முன்பு வரலாற்று உண்மைகளை படித்து ஆய்வு செய்யுமாறு தாம் நினைவூட்ட விரும்புவதாக அவர் கூறினார். கடந்த வியாழக்கிழமை விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சர் முகமது சாபு யுபிஎம்மின் பெயரை அதன் அசல் பெயரான யுனிவர்சிட்டி பிரித்தானியான் மலேசியா என மாற்றுவதற்கான திட்டம் அமைச்சரவையில் விவாதத்திற்கு சமர்ப்பிக்கப்படும் என்று கூறியதை அடுத்து சுல்தான் இவ்வாறு பதிலளித்துள்ளார். லந்தானில் கெமுபு வேளாண்மை மேம்பாட்டு ஆணையத்தின் மேற்பார்வையின் கீழ் உள்ள 26,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நெல் சாகுபடி நிலம் மற்றும் தானியங்கள் அல்லாத பகுதிகள் கடந்த சில நாட்களாக வெள்ளத்தில் மூழ்கி சேதமுற்றிருப்பதால் விவசாயிகள் பெரும் சோகத்தில் உள்ளனர். பாதிக்கப்பட்ட பெரும்பாலான பகுதிகளில் சில வாரங்களுக்கு முன்பு விதைகள் விதைக்கப்பட்டதாகவும் சில அறுவடைக்கு காத்திருப்பதாகவும் கிளந்தான் விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சுகா இஸ்மாயில் தெரிவித்தார். வெள்ளம் கிட்டத்தட்ட அனைத்து வயல்களையும் மூழ்கடித்துள்ளதால் விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளால் தொடர்ந்து 3 பருவங்களாக நெல் பயிரிட முடியாமல் ஆயிரக்கணக்கான ரிங்கிட் அளவுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நேற்று இரவு 1,06,505 இருந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்போது 1,20,000 உயர்ந்துள்ளதாகவும் 7 மாநிலங்களில் வெள்ள நிலைமை இன்று காலை மோசமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளந்தான் மாநிலம் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 80,640 பேர் கிளந்தான் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 9 பெரிய ஆறுகள் அவற்றின் அபாய அளவை தாண்டிவிட்டதாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. திரங்கானுவில் 2வது அதிக எண்ணிக்கையிலான பாதிக்கப்பட்டவர்கள் உள்ளனர். சுமார் 35,124 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கெடாவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7,911 அதிகரித்துள்ளது. 22 தற்காலிக நிவாரண மையங்களில் 2,174 பேர் தஞ்சமடைந்துள்ளதாக நெகிரி செம்பிலான் தெரிவித்துள்ளது. பெர்லிஸில் 4 நிவாரண மையங்களில் 149 குடும்பங்களைச் சேர்ந்த 520 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஜொகூரில் இன்று காலை 8 மணி நிலவரப்படி 425 அதிகரித்துள்ளது. ஸ்லாங்கூர் கிள்ளானில் 473 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த பொது தேர்தலுக்கு 2027 வரையில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் அது அடுத்த ஆண்டு கூட நடக்கலாம் என்றும் பெர்சாத்து பொதுச் செயலாளரும் ஸ்லாங்கூர் முன்னாள் மந்திரி பெசாருமான டத்துஸ்ரீ முகமது அஸ்மின் அலி இன்று தெரிவித்துள்ளார்.
அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசின் சாயம் வெளுத்து வருவதை மக்கள் மெல்ல உணர்ந்து வருவதாகவும், மடானி அரசு தோல்வி அடைந்த அரசு என்றும் அவர் இன்று பெர்சாத்து கட்சியின் ஆண்டு பொதுக்கூட்டத்தில் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக எதிரில் ஒருவரை ஒருவர் சாடி அரசியல் செய்தவர்கள் இப்போது அமைச்சரவை அமைத்து ஆட்சியை நடத்துவது அரசியல் வரலாற்றிலேயே கொடுமையானது என்று அவர் விவரித்தார். மலேசியாவின் எதிர்காலம் பெர்சாத்து பாஸ் என்பதை மக்கள் மெல்ல உணர்ந்து வருவதாக அவர் கூறினார். பண மோசடி, பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பு, நம்பிக்கை மீறல், அதிகாரத்தை மீறியது போன்ற குற்றங்களுக்காக நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட மூவார் நாடாளுமன்ற உறுப்பினரும் மூடா கட்சியின் தோற்றுநருமான சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் தன் மீதான நீதிமன்ற தண்டனையை மேல்முறையீடு செய்வதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக உயர்நீதிமன்றம் 4 குற்றச்சாட்டுகளுக்கும் 7 ஆண்டுகள் சிறையும் 10 மில்லியன் அபராதமும் 2 கசையடியும் வழங்கி தீர்ப்பளித்தது. இதனை அடுத்து நீதிபதி ஆணையத்திடம் தாம் குற்றமற்றவர் என நிரூபிக்கும் வகையில் ஆதாரங்களை திரட்டி தற்போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாம் குற்றமற்றவர் என நிரூபிக்கவிருப்பதாகவும், நீதிமன்றத்தை தாம் மதிப்பதால் தாம் குற்றமற்றவர் என நீதிமன்றம் அறிவிக்கும் என தாம் நம்புவதாகவும், ஆனால் அதே வேளையில் தமது அரசியல் பணி தொடரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மானிய விலை பொருட்களின் கட்டுப்படுத்தப்பட்ட விலையை உள்நாட்டு வாழ்க்கை செலவின அமைச்சின் அதிகாரிகள் உறுதிப்படுத்துவார்கள் என்று அதன் துணை அமைச்சர் ஃபுசியா சலே தெரிவித்தார். மாநில அதிகாரிகளின் மூலம் கடைகளில் பொருட்களின் விலைகளை உறுதிப்படுத்துவதுடன் மானிய விலை மீறல்களையும் தடுக்கும் முயற்சியில் அதிகாரிகள் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும், அரசு துறை அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து KPDN செயல்படும் என்றும் அவர் கூறினார். முதற்கட்டமாக சாலை வழியாக மானிய பொருட்களை கடத்தும் கும்பலை போக்குவரத்து குற்ற புலனாய்வு துறையுடன் இணைந்து முறியடிப்பதாகவும், வெளிநாட்டினருக்காக பதுக்கப்படும் பொருட்களை குடிநுழைவு துறையுடன் இணைந்து பறிமுதல் செய்வதாகவும் துணை அமைச்சர் தெரிவித்தார். நாடு முழுவதும் போக்குவரத்து குற்ற புலனாய்வு துறை JPJ நடத்திய சோதனையில் 78,152 பேருக்கு சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அதன் துணை இயக்குநர் டத்தோ ஜாஸ்மானி சஃபாவி தெரிவித்துள்ளார். சாலை விதிகளை மீறியதற்காக மோட்டார் சைக்கிள்களை சோதனை நடத்தியதாகவும், ஓட்டுநர் உரிமம் இல்லாத 22,601 பேருக்கு சம்மன்கள் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். மோட்டார் சைக்கிள்களுக்கு காப்பீடு இல்லாதது, பதிவு எண்கள் மாற்றப்பட்டிருப்பது, காலாவதியான ஓட்டுநர் உரிமம் வைத்திருத்தல், 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் என பல்வேறு போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக அவர்களுக்கு சம்மன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். சந்தேகத்திற்குரிய 234 மோட்டார் சைக்கிளோட்டிகள் மீது நடத்தப்பட்ட போதைப்பொருள் சோதனையில் 34 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியது கண்டறியப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்த மோட்டார் சைக்கிள் சோதனையில் 2,125 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஓம்ஸ் அறவாரியத்தின் சார்பில் மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஆண்டுதோறும் தங்க பதக்கத்தினை ஓம்ஸ் அறவாரிய தலைவர் ஓம்ஸ்பா தியாகராஜன் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இம்முறை இந்திய ஆய்வியல் துறையில் சிறப்பு தேர்ச்சி பெற்ற 30 பேருக்கு ஓம்ஸ் அறவாரியத்தின் தங்க விருதுகள் நாளை வழங்கப்படுகிறது. மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை தேவான் குலியா அரங்கில் இவ்விழா நடைபெறுகிறது. பதக்கம் பெறும் வெற்றியாளர்களை தமிழ் மலர் குழுமம் வாழ்த்துகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.